நமஸ்காரங்க. நமஸ்காரம். எந்த மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வரணும். இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்தா நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம சீதா உங்களுக்கு டான்ஸ் பண்ணி காட்டணும்னு ஒரே ஆவலா இருக்கா. நீங்க வரலன்னா அவ இன்னைக்கு சாப்பிடவே மாட்டான். ஆமா. சரிங்க, வர்றோம். ரொம்ப சந்தோஷம். காமாட்சி, நானும் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கேன். இருந்தாலும் இவ்வளவு பொருத்தமான தம்பதிகளை நான் எங்கேயும் பார்த்தது. இந்த சின்ன சாப்பாடு விஷயத்துல கூட 2 பேரும் ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து பேசிக்காம ஒப்புக்கொள்ள வேலை பார்த்து. நீங்க என்னமோ எங்க பேர்ல உள்ள ஒரு அபிமானத்தினால அப்படி சொல்றீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது போல அவ்வளவு பொருத்தமான தம்பதிகள் நாங்க இல்லைங்க. ஏமா சாப்பிடல? விரல்ல முள்ளு குத்துருச்சுங்க. 2 ஸ்பூன் இருந்தா கொண்டு சொல்லுங்க. முள்ள எப்படி? அவளுக்கு ரோஜா பூனா ரொம்ப இஷ்டம். காலையில பூ பறிக்கிற போது கையில முள்ளு குத்துருச்சு. இந்த மாப்பிள்ள, நீ நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துற. இந்த மாதிரி செய்ய சும்மா இருக்க மாட்டேன். 5ஆம் தேதி வா டேவிட். முழுவதும் கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது கொடுக்குறோம். ஐயா, நீங்க நாங்க எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நீங்க போனா வருவீங்களா? அந்த விஷயத்தை விட்டு தடுங்க. நம்ம மேரிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மனசு கேட்க மாட்டேங்குது. எங்க இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்லி ஒன் டைம் ப்ளீஸ். நீ போகவும் வேண்டாம், பார்க்கவும் வேண்டாம். வயிற்று பிறப்புக்காக அவ எங்கேயோ இருக்கா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5ஆம் தேதி வந்து உன் பணத்தை வாங்கிட்டு போ. அது இல்லைங்க. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. 5ஆம் தேதி வந்து பாரு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சாரி. குட் பை. என்ன சீதா, எங்க வந்த? உங்களுக்காக வரல, வாத்தியாருக்காக வந்தேன். அவரிடம் உனக்கு என்ன வேலை? பாட்டு சொல்லிக்கு வந்தேன். பாட்டுமில்ல கேட்டுமில்ல, போய்கிறது. என்னை போக சொல்லியா? இரு, உன்னை டிஸ்மிஸ் செய்துடுறேன். ஆமா, எல்லாம் செய்த அவளதான். செய்யறேன்னு இல்லையான்னு பாரு. வாங்க சார், எங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு வரேன் போய். நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல. பாப்பா சார், வாங்க சார். முடியாது சார். சார் முடியாதுன்னா? சார் முடியாதுன்னா? சரி பாத்துக்கோ. வாத்தியாரை எங்க வீட்டுக்கு வர வச்சு பாட்டு சொல்லிக்கலன்னா என் காது அறுத்துக்கிறேன். காது என்ன, மூக்கைய சேர்த்து அறுத்துக்க. சூர் பணக்க நான் இல்ல, நீதான் சூர் பணக்க. தாடைக்கு லங்கினி எல்லாம் நீதான். ரொம்ப கரெக்ட். அத்தியார ருக்குமணி சத்யபாமா. யாருங்க அவங்க? அவங்க அக்கா தங்கைங்க. எங்க புராணத்துல எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா? லோகிதா சார், நாங்க உலாவ போறோம், நீ வீட்லயே இரு. ரொம்ப கரெக்ட். என்ன அத்தை, கொஞ்சம் சில்லறை ஏதாவது? ராஜு, நம்ம மகாலட்சுமி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லத்த, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்பா பாப்பா பாப்பா, இந்த அங்க அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுனா மகா டேஞ்சரா இருக்குது. ஏன்னா இந்த காலத்துல யாரும் பெரியவங்க புலிநக மாலை போட்டுக்கிறது இல்ல. 1. 2வது, மச்சத்தையாவது பார்க்கலாமான்னா இந்த காலத்து பொண்ணுங்க காலில் செருப்பும் பூட்ஸும் மாட்டிக்கிறாங்க. ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். அம்மா, அந்த வாத்தியார் இருக்காளே ராட்சசி, என்ன வாத்தியார் கிட்ட பாட்டு சொல்லிக்க விட மாட்டேங்கிறாம்மா. அத்தா, அவளை இப்போ டிஸ்மிஸ் செய்துடு. தப்பம்மா, பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வாத்தியார் அம்மாவை டிஸ்மிஸ் செய்தா வாத்தியார் மாத்திரம் இருப்பாரா என்ன? அப்ப வாத்தியார் எங்கேயே வர சொல்லு, நான் கத்துக்கிறேன். அப்படியேம்மா. ராஜு, நீ போய் நான் சொன்னேன், நீ வாத்தியார் அழைச்சுக்கிட்டு வா. சரி பாண்டியா, புறப்படு. அப்பனே லோகிதாசா, எங்க உங்க எஜமா? ஏன் நம்ம சீதா கூட்டிட்டு வர சொல்லிச்சுதே, அனுப்பிட்டாங்களா? பாவம் அவரு. என்னையா, என்னாச்சியா? அதை ஏன் கேக்குறீங்க? ஐயோ, நல்லா இருந்தாரு, என்ன ஆச்சுது? முதல்ல வெள்ளையப்பனை தள்ளுங்க, அப்புறம் சொல்றேன். ஐயோ, இந்தாயா விஷயத்த சொல்லியா. என்ன இருக்குது? சீத்தம்மா பாட்டு சொல்லிக்க கூப்பிடுறாங்க. இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க. சொல்லி கொடுத்தா இங்கே கோபம், சொல்லி கொடுக்காம இருந்தா அங்கே கோபம். இடையில இவர் இருதலை கொள்ளி எறும்ப தவிக்கிறாரு. அந்த அம்மாளுக்கு என்ன அவ்வளவு கோபம்? பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? அது பெரிய கதைங்க, விரிவா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. அட என்னப்பா நீ.
அந்த அம்மாவுக்கு வியாதி வந்தப்போ வெளியே போறேன்னு மிரட்டி பார்த்தாங்க. அப்ப ஜமீன்தாருக்கு கோபம் வந்து, இன்று நீ போனா என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா, வேணும்னா என் சீதாவையே கல்யாணம் செய்து கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. அன்னையிலே இருந்து நம்மளவருக்கு கொஞ்சம் சபலம். என்ன உங்க எஜமானுக்கு அவ்வளவு சவலமா? அது யாருக்கு தான் இல்ல, அதுவும் ஜமீன்தார் பொண்ணு. அது இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தாராளமா தள்ளுங்க, இருக்கிறதையும் கரெக்டா சொல்லு. போதும் போதும் போதும்பா, நான் கேட்டதும் போதும், நீ சொன்னதும் போதும். பாப்பா பாண்டி வா. நமஸ்காரம் சார். என்ன ஐயாது, வாத்தியார் ஐயாவும் வாத்தியாரம்மாளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னியே, அவங்க என்ன பிரமாதமா சண்டை போட்டுக்கிறாங்க? அதெல்லாம் புருஷன் கொண்டாட்டி சமாச்சாரம், உங்களுக்கு எதுக்குங்க? அவங்க பகல்ல சண்டை போட்டுக்குவாங்க, ராத்திரில சமாதானம் ஆயிடுவாங்க. இல்லையே, ராத்துல தானே சண்டை போட்டாங்க. பின்ன பிஏக்கள்லாம் என்னவா, ராத்திரில சண்டை போட்டுக்குவாங்க, பகல்ல சமாதானம் ஆயிடுவாங்க. விசித்திரமால இருக்குது. இந்தா 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 இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு பணம் இருக்குங்க. கேளுங்க, அம்மாவுக்கு இங்க வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. வாத்தியார் தான் பலவந்தமா அழைச்சிட்டு வந்தாரு. வந்ததுல இருந்து ஒரே சண்டை. 2 பேருக்கு தனி படுக்கை, தனி சாப்பாடு, எல்லாம் தனி 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 தனி. அப்படியா சமாச்சாரம்? கமா இது பாருங்க, மன்னிக்கணும், ஒரு சின்ன தவறுதல் நடந்துச்சு. நீங்க செய்யறதெல்லாம் தவறுதானே, சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் நான் போனேன்னா உடனே அவர் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்க சொன்னேன். உடனே அவர் சல்லுன்னு விழுந்தார். உடம்பு சரியில்லைன்னா எப்படி விட்டுட்டு வரலாம், போ நான் வைத்தியரோட வர்றேன் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். இப்ப எப்படியாவது நீங்க என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். உங்க மானத்துக்காக நான் நோயாளியை நடிக்கணுமா? மானத்துக்காக வேண்டாம், என் உத்தியோகத்துக்காகவாவது கொஞ்சம் வேஷம் போடுங்களேன். இப்ப நான் என்ன வியாதின்னு சொல்லி திறக்கிறது? உங்க இஷ்டம், என்ன வியாதின்னு நான் சொல்லல. ரொம்ப நல்லா இருக்குது. மாப்பிள்ள, ஓ இந்த வைத்தியம் வந்து தரமா? ஆமா. ஏம்மா உடம்புக்கு என்ன சொல்லு அம்மா. சொல்லம்மா. சொல்லாம இருந்தா எப்படிம்மா? நீ சொல்லலைன்னா இந்த வியாதியை கண்டுபிடிக்க என்னால முடியாதா? ஊமைங்களுக்கே வைத்தியம் செய்து இருக்கிறேன். இது வாத ரோகம். இந்த வியாதியஸ்தர்கள்லாம் இப்படிதான் மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க. பயப்பட வேண்டாம், இதுக்கு வாத சங்காரி மாத்திரை கொடுத்துறேன், சாப்பிட சொல்லுங்க. வெடியத்துக்குள்ள எனக்கு வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, வெளியில போ. ஓஹோ, இதுல கொஞ்சம் பித்தமும் கலந்துருக்கு. வாதம் 3/4, பித்தம் 1/4. வாத சங்காரி 3/4 மாத்திரையும் பித்த நிவாரணி 1/4 மாத்திரையும் சேர்த்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டா. சேர்ந்து எதுக்கு? விஷத்துல கலந்து நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு உங்க மருந்தே வேண்டியதில்லை. தப்பு தப்பு. பித்தம் 3/4, வாதம் 1/4. ஆக பைத்தியத்துக்கு சர்வ பித்த சங்காரியே கொடுத்துடுறேன். என்னது பைத்தியமா? யாருக்கு? உனக்கா எனக்கா? மை காட். ஓஹோ, இப்பதான் விஷயம் வெளியாச்சு. இது வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. பேயா? எனக்கு இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஓட்டி காட்டுறேன். பேயும் இல்ல சாசம் இல்ல, 3 நிமிஷத்துல 3 யாரையும் சொல்லிட்டேன். அப்ப நான் பொய்யா சொன்னேன். லட்சத்துக்கு கூட சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ போய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தாலி சீசா கொண்டு வா. மன்னிச்சிருங்க, நடந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கிட்டா அவங்க போயிடுவாங்க. இதுவரையிலும் காது முடிக்க சொன்னீங்க, இப்ப கண்ணை முடிக்க சொல்றீங்க. இப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போனா என்னால சகிக்க முடியாது. ஓம் தத் தத். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜீம் தத்தீம் தகதீம். ஐயனாரப்பனே அடக், முனியப்பனே முடக். ஓம் சுந்தரி ஆனந்த பைரவி நீலினி சுத்தமயோங்காரினி சுகமான மலையரசன் மகளினி தாயினி சூரனை வென்றவனும் நீயே. ஓம் வா. அதோ கேட்டீங்களா? முதல்ல அவங்கள வெளியே அனுப்புங்க, இல்லன்னா குட்டையெல்லாம் வெளியாக்கிடுவேன். ஆமா. சரி மோகினி, இதுக்கு மோகினி ஏறி போதும் நிறுத்தியா. இத பாருங்க, இது ஹிந்து பேய் இல்ல, கிறிஸ்தவ பேய். காலேஜில் படிக்கும் போது பிடிச்சது. இதுக்கு முன்னாடி நம்ம மந்திரம் ஒண்ணும் பலிக்காது. இந்த பள்ளிக்காலமே சும்மா இருக்கிறதாப்பா, ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஓட்டி காட்டுறேன். ஓம் ரீம் கிரீம் ஐம் பம் பவானி சண்டீம் தி சாமுண்டி வருக 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 வருக. சேரி மோகினி, சிலுக்கு மோகினி, ஏரி மோகினி, எல்லை மோகினி, மேரி மோகினி, மினுக்கு மோகினி, வருக வருக. என்ன இந்த வேலை என்ன? இன்னும் அனுப்பி தொலைக்கல. அனுப்பிச்சிடுறேன் போய்யா. இந்த ஏம்மா அப்படி சொல்ற? இல்ல, நாங்க என்ன அந்நியர்களை வெளியே அனுப்புறதுக்கு? ஆமா, நீங்க எல்லாரும் அந்நியர்கள் தான். உண்மையை சொல்ல சொன்னா எனக்கு இங்க யாருமே இல்ல. அப்படிதான் வழிக்கு.
எங்க சொல்லு, உள்ளத சொல்லு. இடியே அது இல்ல, உள்ளத சொல்லு, 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 சொல்லாத. சொல்லம்மா, யாரு நீ? உனக்கு என்னம்மா குறை? உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறோம். எங்க பெண்ணை விட்டுட்டு போ. நான் உங்க பெண்ணே இல்ல. இந்தாரு, அப்ப நீ யாரு? இதெல்லாம் எதுக்குங்க, விட்டுருங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். என் பேர் மிஸ் மேரி, கிறிஸ்தவ மதம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமாமா, ரொம்ப நல்லது. ஆகலைன்னா இப்ப செய்துக்கா. நான் செய்துக்க மாட்டேன். சரி, நீ செய்திக்கலன்னா எங்க மாப்பிள்ளைக்கு பெண்ணே கிடைக்காதா? இந்தாரு, வேணும்னா எங்க பெண்ணை கொடுத்து கல்யாணம் செய்துவோம், அவ்வளவுதான். ஒண்ணுன்னா ரெண்டா சேர்த்து கொடுத்துடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. நான் பள்ளிக்கூடத்துல வேலை செய்யத்தான் வந்தேன். 10 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வருவேன், அவ்வளவுதான். இனிமே உங்க வீடு வேண்டாம், விருந்து வேண்டாம். சரியம்மா. இல்ல பாருங்க, இனிமே அம்மாக்கு மேல கூப்பிடாதீங்க. இன்னையில இருந்து மிஸ் மேரி இல்ல மிஸ் அம்மான்னு கூப்பிடுங்க, அவ்வளவுதான்.